உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். என்ன பானம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. ஆனா ஹெல்த்தி. வாரம் 2 முறை இத குடிச்சிட்டே வாங்களேன். ஒரு 3 மாதங்கள் இத குடிச்சுக்கிட்டே வாங்க. உங்க உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்தா, அது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, என்ன பானம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்க போறது ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கை கீரை எடுத்துக்கோங்க. முருங்கை கீரையில அவ்வளவு அதிகமான அயன் இருக்கு. ஸோ முருங்கை கீரை 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. ஸோ இது 3யுமே நல்லா மிக்ஸியில அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜூஸ் நம்ம குடிக்க போகிறோம். எப்படின்னா, லைட்டாக ஒரு 2லிருந்து 3 நிமிடம் இதை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கணும். ஸோ இந்த பானத்தை கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் போதே நீங்கள் குடிச்சிருங்க. வாரம் 2 முறை இதை குடிச்சிக்கிட்டே வரணுங்க. ரெகுலராக இதை பயன்படுத்தலாம். ஸோ இது யாரெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறவங்க, ஸோ டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் ஒரு சிலருக்குமே ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது, மூட்டுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, கால்சியம் ரொம்ப குறைவாக இருக்குது. இது நம்ம சொல்லணும் இல்லையா, எப்படி எந்த அளவுக்கு ஹீமோகுளோபின் லெவல் நிறைய பேருக்கு குறைவாக இருக்கோ, அதே மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி உங்களை நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ அந்த கால்சியம் டிஃபிஷியன்சியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பானம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.